வாங்க சார். சார், என்ன பிரச்சனை? எதுக்காக இப்போ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க? யோ போலீஸ், என் பொண்ணை 24 மணி நேரமா காணுயா? இதோ இவன் கூட தான் போனான். டேய், என் பொண்ணை எங்கடா தொலைச்ச? சார், நான் அவளை பப்பில் தான் ட்ராப் பண்ணேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். சார், நம்ம பசங்க அந்த பப்பில் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணியாச்சு. நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தன் தான் இப்போ கடத்திட்டு போயிருக்கணும். என்ன சார், இந்த பிரச்சனையை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? யோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய அசிங்கய்யா. எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சா கொண்டாடுவானுங்கய்யா. சார், நாம இந்த கேஸை கான்ஃபிடென்ஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஒரு வேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது எதிர்கட்சிகளோட வேலை இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஷோர் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. மீடியாவுக்கு சுத்தமா இந்த விஷயத்தை பத்தி தெரியக்கூடாது. சார், எலெக்ஷன் வரப்போகுது. எதிர்கட்சிக்காரன் என்ன கேம் வேணாலும் விளையாடலாம். சார், அர்ஜென்ட்டாக நாங்கள் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி டிபார்ட்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி அன்அஃபிஷியலாக சாரோட பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சி தருவோம். நீங்கள் எங்களை நம்பலாம் சார். ராஜேஷ், சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வாங்க. எதுக்கு? நீ செஞ்ச 2 கொலையுமே என்கவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். உனக்கா ஒரு புது கேஸை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன பர்கர் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு அசால்ட்டா சொல்றேன். யோ, நீ ரகுவர மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு நினைச்சா சாந்தான மாதிரி கவுண்டர் அடிச்சிட்டு இருக்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குட் நியூஸ், உன்னோட சஸ்பென்ஷனையும் கேன்சல் பண்ணியாச்சு. அதனால தான் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வா. சரி. இமீடியட்டாக உங்கள் எல்லாரையும் வரவழைச்சு இந்த மீட்டிங் எதுக்காக அரேஞ்ச் பண்ணனா, நேற்று ஈவினிங்லேருந்து நம்ம எம்எல்ஏ பொண்ணை காணோம். வி ஷுட் நாட் அட்ராக்ட் எனி மீடியா அட்டென்ஷன். அதனால தான் இந்த சீக்ரெட் மீட்டிங். சார், அந்த மிஸ் ஆன பொண்ணை பற்றி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், சென்னையில் இருக்கிற செக்ஸ் ராக்கெட் தான் இதுக்கு பின்னாடி. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ. நேற்று ஈவினிங்கில் டவுன் பப்ல இருந்து தான் இந்த பொண்ணை காணும். ஆனால் இந்த பொண்ணை யாரும் கடத்தலை. அந்த பப்பில் சிசிடிவிலாம் செக் பண்ணீங்களா? என்ன பார்த்தீங்க? சார், நேற்று பப்ல இருந்து இந்த பொண்ணை ஒரு பையன் கூட காரில் ஏறி போனதை சிசிடிவியில் நான் பார்த்தேன். அந்த பையன் பொண்ணை கடத்தின கேஸில் ஒரு அக்யூஸ்ட். சார், ராஜேஷை என் டீமில் சேர்த்துக்கிறேன். அது இந்த கேஸுக்கு நல்லா இருக்கும். சார், எனக்கு கூட அது சரின்னு படுது. சார், அந்த ராஜேஷ் ஒரு லூசுத்தனமான ஆளு சார். அவன் யூஸ் பண்ணுற புல்லட்டுக்கு கூட கணக்கு சொல்ல மாட்டான். அவனை இந்த டீமில் சேர்த்துறாதீங்க. அவர் கொஞ்சம் ரஃப் தான் இருந்தால் இந்த கேஸுக்கு நல்லா இருக்கும். சார், அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. ராஜேஷ் ரொம்ப திமிரு பிடிச்சவன், அதான் அவர் அப்படி சொல்கிறாரு. ராஜேஷ் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். சார், நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம டீம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியாக முடிக்க முடியும். அப்புறம் உங்கள் முடிவு. சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே நெல்சன் சார், அந்த ராஜேஷ் வெளியே வெயிட் பண்ணுறாரு, அவரை உள்ளே வர சொல்லுங்கள். ஓகே சார். ஹேய் ராஜேஷ், இங்கே நின்று தம் அடிக்கிறீடா. சரி போடு, அங்கே குப்பையில் போடு. உன்னை உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ ராஜேஷ், அதிக தலைவலி கொடுக்காம இந்த கேஸை முடிக்க பாருங்க. ஓகே சார். ராஜேஷ், மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உனக்கு எதிராக தான் இருக்குது. என்னுடைய எதுவும் நெல்சனுடைய சப்போர்ட்டும் உனக்கு இருக்குது. அதனால தான் உன்னை மறுபடியும் இந்த டீமில் சேர்த்துருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சார் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கீங்க? தூக்கிடலாமே. ராஜேஷ், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. உன்னுடைய அப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர். அதனால தான் உன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். சார், எங்கள் அப்பா செத்ததுக்கு பதிலாக கிடைச்ச வேலை இல்லை சார். இது ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச வேலை சார். ஷூட்டிங்கில் இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். வேலையை சொல்லுங்கள் சார். டிபார்ட்மெண்ட் புல்லட்டுக்கு ஒரு கணக்கு வேணும்ல ராஜேஷ். தப்பிச்சு போகிற அக்யூஸ்ட்டை பிடிக்கிறது தான் சார் எங்கள் நோக்கம். ஸோ I'll do it. சரி, அதை விடுங்க.
நம்ம இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த சிசிடிவி விஷுவல் மட்டும்தான். ஆனால் அந்த பையனோட அட்ரஸும் ஃபேக்கான அட்ரஸ் தான். அது போதும் சார். அந்த சிசிடிவி வீடியோவில் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கிறது அவன் தானே? அது போதும். அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிடுறேன் சார். ஹலோ. ஹலோ ராஜேஷ். எஸ் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பப்பில் அந்த பொண்ணை யார் ட்ராப் பண்ணது? அது அந்த எம்எல்ஏவோட ரிலேட்டிவ் தான். அப்படியா? அந்த எம்எல்ஏ பையனையும் விசாரிங்க. அதுக்கு தேவையான ஏற்பாடும் செய்யலாம். நான் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசுறேன். சரி, உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ராஜேஷ். அவனை கண்டிப்பாக பார்த்துடலாம். ஷூர் ராஜேஷ். நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. கண்டிப்பா உன்னை தேடி பிடிச்சிடுவேன். குட் மார்னிங் அஜய். குட் மார்னிங் சார். டெல் மீ சார், அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்வெஸ்டிகேஷன் வந்து நல்லா போகுது சார். ஓகே, வாட்ஸ் த மேட்டர்? எம்எல்ஏ பொண்ணு கடத்தின கேஸில் ஒரு சின்ன பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதை பார்த்தா அந்த எம்எல்ஏ பொண்ணோட கசினை விசாரிக்கணும். சரி, எம்எல்ஏ பொண்ணோட கசினை விசாரிக்கணும். ஓகே, அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். ரைட்? எஸ் சார். தேங்க்யூ சார். There will be no limitation. You can go up to any extent. Only a small request from my end is that the media should not come to know of this, okay? Okay, sir. நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் தான் கடத்திருக்கேன்னு தோணுமே. எத்தனை மணிக்கு அந்த பொண்ணை ட்ராப் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா? டைம் எல்லாம் நோட் பண்ணல, சாயங்காலம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விக்னேஷ், நாங்கெல்லாம் போலீஸ், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. மிஸ்டர் ஆஃபீஸர், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஏய், நீ என்ன மிரட்டுறியா? சார் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, சரியா? இல்லை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன். சார், நம்ம ராஜேஷ் தான் இவனை கொஸ்டின் பண்ணுறதுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். தம்பி, இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்ணு மட்டும்தான் பேசும். இப்போ சொல்கிறியா? சார், எனக்கு அது மட்டும்தான் தெரியும் சார். அன்னைக்கு ஈவினிங்கில் அவளை ட்ராப் பண்ணது தவிர வேறு எதுவுமே தெரியாது சார். ஹே, டிஸ்டர்ப் பண்ணாதடி. உன்னை எங்க டிராப் பண்ணணும்? டேய், நீ என்ன பப்ல டிராப் பண்ண போதும்டா? உன்னை பிக் அண்ட் டிராப் பண்றதுக்கு நான் என்ன உன்னோட டிரைவரா? டேய், இது என்ன அப்பாவோட காரு? கருமம் கருமம். அந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்றத பத்தி உனக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. வண்டியை கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க.
நினச்சா உன்னை கைது பண்ணவும் முடியும், காப்பாற்றவும் முடியும். நீ எம்எல்ஏ பையனாக இருந்தாலும் சரி, மினிஸ்டர் பையனாக இருந்தாலும் சரி. வரட்டா? சரி சார். நெல்சன், பழைய கேஸ் ஃபைல்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பாரு. சார் ஆர்டர் செலவு என்ன இருக்குது? சிக்கன் பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே சார். அப்புறம் ஒரு லெமனேட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார், 5 minutes. ஹலோ ராஜேஷ், எங்கே இருக்கீங்க? சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க அந்த ஃபோட்டோவை கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. அவன் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போது அஃபிஷியலி சோர்ஸ் காரணம் கேட்டாங்கன்னா ஏதாவது தெஃப்ட் கேஸோ ஸ்நாச்சிங் கேஸோ அவன் மேலே போட்டுடலாம். நம்ம டார்கெட்டே அவன் தான். சரி, அப்படியே பண்ணலாம். நீ ஸ்டேஷனுக்கு வந்துடு. சரி, நான் இதோ வரேன். பாய். சொல்லு நண்பா. வணக்கம், எப்படி இருக்க? ராஜேஷ், நல்லா இருக்க மச்சான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன நண்பா, சொல்லு. உன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கு. ஒரு சிசிடிவி விஷுவல்ல பார்த்த ஒரு பையனை தேடி பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே. ஒரு வண்டி திருட்டு கேஸ்ல தமிழ்நாட்டுக்கு வண்டி கடத்திட்டு இருக்கும் போது நான் அவனை பிடிச்சேன். இப்போ அவன் ஏன் கஸ்டடி தான் இருக்கு. அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியா? சனிக்கிழமை ஈவினிங்கில் தான் அவன் என்கிட்ட மாட்டினது. நாளைக்கு தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நண்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அவனை என்கிட்ட விட்டுரு. நீங்கள் ஒருவேளை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவனை நானே பெயில் எடுத்துருவேன். அவன் எனக்கு வேணும். சின்னதாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, பட் ஐ வில் டூ. உனக்காகத்தானே மச்சி. ஓகே நண்பா, தேங்க்யூ. என்ன ராஜேஷ், கார்த்திகிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், க்ளூ இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா? சார், லிஃப்ட்டுக்குள்ளே தானே? விடுங்க சார். எங்கே ஓடிட போகிறான் சார்? இவன் சரியான கேடி சார். காலையில் நம்மளை எவ்வளோ ஓட விட்டான். இப்படியே இவனை ஃப்ரீயாக விட்டா மறுபடியும் நம்மளை ஓட விடுவான். அப்படியாடா? அப்படியா? எங்ககிட்டே வேலை காட்டிங்கண்ணா பசங்க. ஆடா நீ யாரு, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு உன்னை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்லாம் சொல்லாத. எனக்கு ஒரு பதில் போதும். கோயம்புத்தூர் எம்எல்ஏவோட பொண்ணு எங்க? நீ அவளை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த? சார், நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது சார். நான் இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கை புது வேலைன்னு போயிட்டு இருக்கேன் சார். நிஜமா சார்? சார் சார் விட்டுருங்க சார். சொல்றா சார், பழைய கேஸ் எதை பற்றி கேட்டாலும் நான் சொல்கிறேன் சார். ஆனால் இந்த சார் இது சார் முடியல சார். சார், நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் என்கிட்ட எதுவும் வராது சார். எனக்கு தெரியாது சார். சார் சார் இந்த கேஸுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை சார். நம்புங்க சார், ப்ளீஸ் சார். டேய், நீ சொன்ன அந்த புது வாழ்க்கை வாழணும்னாலும் பழைய வாழ்க்கை வாழணும்னாலும் நீ உயிரோட இருக்கணும், சரியா? டேய் டேய், நாங்க போலீஸ்டா. மர்டர் கேஸ சூசைட் கேஸா மாத்தி அதை க்ளோஸ் பண்ணவும் முடியும். அப்பாவியான ஒருத்தனை பக்கா கிரிமினலா மாத்தி அவன் ஜாதகத்தை எங்களால மாத்த முடியும்டா. ஏண்டா, உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களை அட்ரஸே இல்லாம
நாங்க நினைச்சா முடியும்டா. சோ கோஆபரேட் பண்ணுங்கடா. ப்ளீஸ் சார். எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்றா. கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு. சொல்றா. சொல்லு. பதில் சொன்னாதான் உன்னால இங்க இருந்து உயிரோட போக முடியும். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சார். சார் சார் சொல்லு. பேர் செல்வா சார். அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். அது தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் அவனை பார்த்து 2 மாசம் ஆச்சு சார். சார் சார் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். டேய், எத்தனை பொண்ணுங்க அவனுக்கு சப்ளை பண்ணியிருக்கடா? சொல்டா. சார் அவங்க சொல்ற மாதிரி பிக்கப் ட்ராப் தான் பண்ணுவேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு 4-5 பொண்ணுங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு எதுவும் தெரியாது சார். தெரியாது. உனக்கு தெரியாது. இந்த பாரு, இவ்வளவு தெரியாது. சார் சார் இவங்க தான். இது எப்படி கிட்னாப் ஆகும் சார்? அவன் முழு மனசோட தான் வந்தா சார். எனக்கு தெரியும் சார். அவன் செல்வாவோட ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தா. அது எனக்கு தெரியும் சார். சார் நான் பார்த்துருக்கேன் சார். சரி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிட்டு இருந்தாங்க? ஏதாவது கேட்டுச்சா? சார் அவன் செல்வாவை பார்த்த உடனே ட்ரக்ஸ்னு அழுதுட்டு இருந்தா. அவன் ட்ரக்ஸ் இருக்கிறத காட்டுறேன் கொடுக்குறேன்னு சொல்லி செல்வா அவளை கூட்டிட்டு போயிட்டான் சார். சரி, லாஸ்ட் அவனை நீ எங்க ட்ராப் பண்ண? சார் கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு தெருவு இருக்கு. அங்கே ஒரு லோக்கல் பார் இருக்கு. அதுக்கு முன்னால் தான் ட்ராப் பண்ணேன். ஃபைல் செக் பண்ணிருக்கேன் சார். உடனே ஸ்பாட்டுக்கு வாங்க. இதோ வரேன்.